நேத்தைக்கு ஒரு ஃபோட்டோ போட்டிருந்தேன். அந்த ஃபோட்டோ கீழே சில பேர் சொல்லியிருந்தாங்க, இது எடிட்டிங், ஏஐ, அப்புறம் நிறைய பேர் கழுத்தை வெட்டி ஒட்டியிருக்கேன் அப்படி நிறைய பேர் சொல்லியிருந்தாங்க. நிறைய கமெண்ட்ஸ் வந்திருந்து. அதெல்லாம் ஒரிஜினல் பாடி தான், என்னோட ஒரிஜினல் பாடி தான். அது ஒட்டுனது ஒன்றும் இல்லை, எல்லாம் உழைப்பும் உடற்பயிற்சினால வந்தது, எக்ஸசைஸ் பண்ணி வந்தது தான். நான் அதை உங்களுக்கு வீடியோவில் காட்டி தரேன், பாருங்க எப்படி இருக்குன்னு. தெரியுதா? இதான் அந்த ஒரிஜினல் பாடி தான். உடற்பயிற்சி, என்ன சொல்லலாம், உழைப்பு. கிட்டத்தட்ட நான் வந்து போன செப்டம்பர் மாதம் தொடங்கினது. இப்போ ரெகுலராக விளையாடிட்டு இருக்கிறேன். இனியும் எவ்வளோ முடியும் அளவு, என்னால் எவ்வளோ உடலில் சக்தி இருக்கு அவ்வளோ நாள் விளையாடிட்டு தான் இருப்பேன். இப்போ ஒரு வருஷம் கூட ஆகலை. இந்த வருஷம் 2026 செப்டம்பர் வரும்போது தான் 1 வருஷம் ஆகும். இந்த இவ்வளோ நாள் இவ்வளோ மாற்றம் வந்திருக்குன்னா, அப்போ ஒரு 2 வருஷம் 3 வருஷம் 4 வருஷம் கழியும்போது என்ன மாதிரி மாற்றம் வரும் நீங்களும் நினச்சி பாருங்க. எல்லாம் உடற்பயிற்சி தான். அதனால் கண்டிப்பாக நீங்களும் உங்கள் உடலில் ஒரு அழகான உடம்பை மாற்றணும்னா இன்னைக்கே தொடங்குங்க உடற்பயிற்சி. இன்னைக்கே தொடங்கினீங்கன்னா நாளைக்குன்றது நாளைக்கு போயிட்டே தான் இருக்குங்க. இன்னைக்கே தொடங்கிட்டீங்கன்னா உங்களுக்கும் ஒரு அழகான உடம்பை கொண்டு வரலாம். அது எந்த வித மாற்றமும் இல்லை. நம்ம ஹார்ட் ஒர்க்கு, நம்ம கடின உழைப்பு இருந்துன்னா கண்டிப்பாக ஒரு அழகான பாடி கொண்டு வரலாம். இன்னொரு விஷயம், நம்ம இப்போ என்னோட உடம்பு ரொம்ப பலமாயிருக்கு. முன்னாடி இந்த ஒரு 5 கிலோ தம்பல்ஸை ஒரு கையில் சிங்கிள் கையில் வந்து நம்ம தம்பல்ஸ் பண்ணும்போது ரொம்ப கஷ்டமாக இருக்கும். இப்போ 10 கிலோ கூட அசால்ட்டாக கிளம்புது, அவ்வளோ ஈஸியாக போயிட்டு இருக்கு. அப்போ அவ்வளோ உடல் பலமாக இருக்குது தானே. இது நம்ம இப்போ எக்ஸசைஸ் பண்ணுறோம் இல்லை, ஒர்க் அவுட் பண்ணுறோம் இல்லை, நம்ம உடல் பலமாகும், அழகாகும், அப்புறம் ஆரோக்கியமாகும். உடலில் உள்ள வேர்வையெல்லாம் போய் கொழுப்பெல்லாம் கரைஞ்சி ஆரோக்கியமும் வரும். ஒரே கல்லில் 3 மாங்க. நீங்கள் உடற்பயிற்சி எக்ஸசைஸ் பண்ணுற ஒர்க் அவுட் பண்ணுறதுனால அழகு, ஆரோக்கியம், பலம், இந்த 3ம் கிடைக்கும் உங்களுக்கு. அதனால் இன்னைக்கே தொடங்குங்க. தொடங்கி கண்டிப்பாக உங்களுக்கு ஒரு ஃபஸ்ட்லாம் கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும். ஒரு நாள் 2 நாள் இப்போ ஃபஸ்ட்டு விளையாடும்போது கொஞ்சம் வலி இருக்கும். 2 நாள் 3 நாளும் பயங்கர வலிக்கும். வலிகளை தாண்டி வருவதுதான் வாழ்க்கை. வலி தாங்கும் கற்கள் தானே மண் மீது சிலையாகும். அந்த வலியை தாங்கி விளையாடுங்க, நீங்களும் ஒரு நாள் சிலையாக வரலாம். அது மட்டும் இல்லாமல் ஒரு பாட்டு உண்டு, விளையாடுங்கோ உடல் பலமாகுங்கோ ஆடலாம். அந்த பொதுவாக எம்என்எஸ் தங்கம் அதுலேயே சொல்லுவோம், விளையாடுங்கோ உடல் பலமாகுங்கோன்னு. கண்டிப்பாக உண்மையை சொல்கிறேன். நீங்கள் டெய்லி விளையாடுங்க, உடற்பயிற்சி பண்ணுங்க, உங்கள் உடல் 100% பலமாகும். எனக்கு நான் ரிசல்ட் அனுபவத்தில் சொல்கிறேன். நம்ம சும்மா இருந்து பலமாகாது. கண்டிப்பாக உடற்பயிற்சி பண்ணால், விளையாடுனா பலம் வரும். அது என்னோட அனுபவத்தில் சொல்கிறேன். அதனால் இன்றைய ஸ்டார்ட் பண்ணுங்க, அன்றைக்கே தொடங்குங்க.